தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை. டாக்டருடைய அறையில் 4 பேர் நின்று பார்த்தார்கள். மற்றவர்களான சமஸ்தான திவான், ராஜகுரு, சமஸ்தான போலீஸ் அதிகாரி ஆக மூவருக்கும் டாக்டர் தமது புதிய ஆராய்ச்சியை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு சிறு முயல் இருந்தது. ஒரு ஆவியை உள்ளே செலுத்திய 3வது நிமிஷம் முயல் எவ்வித உபத்திரமும் இல்லாமல் உயிரை விட்டுவிடும் என்று டாக்டர் விவரித்தார். அந்த ஆராய்ச்சியினால் உலகத்தில் எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட போகின்றன என்றார். பேசிக்கொண்டிருந்த போதே அந்த முயல் ஒடுங்கி போனதை அவர்கள் கண்டார்கள். அந்த சமயத்தில் படீரென்று ஒரு கண்ணாடி வெடித்தது. பரபரப்புடன் டாக்டர் ஓடிப்போய் தாம் இருந்த விஷ அறைக்கதவை இழுத்து பூட்டி கொண்டு வந்த பிறகு நிதானமாக, எதிர்பாராத காரியம் நடந்துவிட்டது. இதே போன்ற ஒரு கண்ணாடி ஜாடி உடைந்து விட்டது. இன்னும் 3 நிமிஷத்தில் நாம இந்த முயலை போல் கதவை திறங்கள் என்று உத்தரவிட்டார் திவான். கூடாது, திறந்தால் இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள 100 பேரும் இறக்க வேண்டும் என்றார் டாக்டர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உலக வாழ்வு இன்னும் 3 நிமிஷம் என்றவுடன் அவர்களுக்குள் ஒன்றுமே தோன்றவில்லை. டாக்டர் மட்டும் உன்னிப்பாக அவர்களை கவனித்தார். ராஜகுரு சொன்னார், இறக்கத்தான் போகிறேன். நான் செய்திருக்கும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் ராஜகுரு என்று பெயர் வைத்து கொண்டு எவ்வளவு அசாத்தியமான செயல்களை செய்து பொருள் சம்பாதித்திருக்கிறேன். என் மனமாற கடவுளிடம் மன்னிப்பு கோருகிறேன். நமக்குள் இனி என்ன ரகசியம் என்று தொடங்கிய திவான், நானும் தான் எவ்வளவு லஞ்சங்கள் வாங்கியிருக்கிறேன் என்றார். போலீஸ் அதிகாரி, நீங்களே இப்படி வாய்விட்டு சொல்லும் போது எனக்கு மட்டும் என்ன? நான் எவ்வளவு முறைகளில் அநியாயமாகவும் குரூரமாகவும் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார். டாக்டர் இப்பொழுது வாய் திறந்து, மன்னிக்க வேண்டும், இப்பொழுது ஒரு ஜாடி உடைந்ததாக சொன்னேன் அல்லவா? அது விஷக்காற்று இருந்த ஜாடி அல்ல. உங்கள் உண்மை சொரூபத்தை கண்டு சொல்லும்படி மகாராஜா உத்தரவிட்டார். நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார். மற்ற மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்கள்.